யம்மியான இட்லி பொடி லேயர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணது பி வெஜ் இட்லி பொடி. ஒரு பிளேட்டில் ஹாட் அண்ட் ஸ்பைசி இட்லி பொடியை ஒரு 2 to 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட கீ ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் கருவேப்பிலை பொடியும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு 2-3 ஃப்ளேவர் வேணும்னா நீங்களும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டடான பவுலில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஓவல் சைஸில் கூட எடுத்துக்கலாம். டிசைன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி வராது. ஒரு கரண்டி மாவு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லேயரா நான் கருவேப்பிலை பொடியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா அந்த ஓரத்துலலாம் வர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாதான் லேயர்ஸ் உங்களுக்கு தெரியும். 2வது கரண்டி வச்சு ஃபில் பண்ணிட்டு ஸோ செகண்ட் லேயரா ஹாட் அண்ட் ஸ்பைசி இட்லி பொடியை நான் லேயர் அப் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக 3வது கரண்டி மாவை வச்சு ஃபுல்லாக கவர் அப் பண்ணிட்டு, நீங்கள் கிட்ஸுக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேரட் வச்சு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் நீங்கள் இதை குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கூல் டவுன் பண்ணால் தான் உங்களுக்கு கேக் ஷேப்பில் உங்களுக்கு அப்படியே வரும். இல்லைனா உங்களுக்கு பவுல்லையே ஸ்டிக் ஆயிரும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இட்லி பொடியை எடுத்து ஸோ மேலே நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி கேரட் இட்லி பொடியை நம்ம எடுத்து 3 லேயராக கட் பண்ணி அதுக்கு மிடில்லையும் கோட்டிங் கொடுத்து மேலேயும் நம்ம இட்லி பொடி வச்சு கவரப் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அப்போ தான் பார்க்க உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கேக் மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும்னா யம்மியாக பார்க்க அப்படியே உங்களுக்கு கேக் மாதிரியே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை கட் பண்ணுறப்போ உங்களுக்கு உள்ளார உள்ள லேயர்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி பாருங்கள் லேயரோட எப்படி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி பண்ணுறவங்கள டேக் பண்ணி எனக்கும் இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் ஹாலிடேஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.